அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இஷாவுடைய நேரம் 5 வேளையும் கரெக்டாக நாம் தொழுதுட்டு வாஜிபுடைய தொழுகையை தொழக்கூடிய நேரம். இந்த நேரம் நம்மளுடைய கஷ்டம் போகிறதுக்கு, ஷைத்தான்கிட்டேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கும், நம்ம பாவ மன்னிப்பு தேடுவதற்கும், அதற்கான துஆவை கேட்பதற்கு ரொம்ப தோதான நேரம். இந்த இஷாவுடைய நேரத்தில் நாம் நல்ல முறையில் தொழுதுட்டு பாங்கு சொன்னதுக்கு பிறகு போய் இஷா தொழுதுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து படுத்து தூங்கினோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு கரெக்டான டைம். அந்த காலத்துலலாம் எல்லாருமே இந்த இஷாவுடைய நேரத்தை தொழுதுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவாங்க. இந்த டைம்லாம் அப்போ பார்க்க மாட்டாங்கல்ல. அப்போலாம் மோஸ்ட்லி கடிகாரம்லாம் கண்டுபிடிக்கல. அந்த கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் கடிகாரம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு சிலர்கிட்ட தான் அது இருந்திருக்கும். அப்போ அவங்க எல்லாருமே அந்த நிழலை வச்சியும் சூரியன் மறைகிறது, அதுக்கப்புறம் சூரியன் எழுந்திருக்கிறத வச்சு தானே டைம் அந்த விஷயம்லாம் கண்டுபிடிப்பாங்க தொழுகிற நேரத்தெல்லாம். அப்போல்லாம் இந்த மாதிரி இஷா தொழுதுக்கு பிறகு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக ஒரு நல்ல டீப் ஸ்லீப், நல்ல ஒரு வேலிடான ஒரு நல்ல ஸ்லீப் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க தஹஜத்துக்கு எழுந்திரிச்சு தொழ வருவாங்க. அதோடு அப்படியே ஓதிக்கிட்டே இருந்துட்டு ஃபஜர் தொழுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இஷா தொழுதுக்கு பிறகு அப்படியே நேரங்கள் போய்கிட்டே இருக்குது. 12 மணி 1 மணின்னு நம்மளுடைய வாழ்க்கையில். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் மாற்றிக்கொள்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில் தான் நாம் இருந்துகிட்ருக்கோம். சரி, இந்த இஷாவுடைய வேலை நம்ம தொழுகை தொழுதுக்கு பிறகு நம்ம ஓதக்கூடிய துவா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு துவா நிறைவேறணும். அதுக்கு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துவாயை ஓதுவதன் பொருட்டால் நம்மளுடைய துவாக்கள் நிறைவேறும். அடுத்தது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த துவா நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு, கல்யாணம் ஆகணும், சிறந்த முறையில் நடக்கணுங்கிறதுக்காக துவாக்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கல்யாணத்தில் நமக்கு பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்கள் சிறந்த துணை அவங்களுக்கு கிடைக்கணும். ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறந்த மனைவி அமையணும். இந்த மாதிரி நம்மளுக்கு சிறந்த துணை கிடைக்கணும்னு யார் வேணாலும் இந்த துவா ஓதலாம். அல்லாஹும் மர்சுகுனி ஜலீசன் சாலிஹன். ரொம்ப குட்டியான துவா தான், இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுவோம். அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ணுபடுறது அப்படிங்கிறது இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஒருத்தவங்க கண்ணு மாதிரி இன்னொருத்தவங்க கண்ணு இருக்காது. ஒருத்தவங்க நல்ல எண்ணத்தில் தான் நல்லபடியாக பேசுவாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் அப்படிலாம் எல்லாம் ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய கண்ணு படும். அது யாருடைய கண்ணு, என்ன மாதிரியான ஆபத்துகள் அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரியான கெட்ட கண்ணில் இருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும்ல. அந்த பாதுகாப்புக்காக நம்ம ஓதக்கூடிய துவா தான் இது. பிஸ்மில்லாஹி அர்கிக்க மின் குல்லி ஷ்ரையி யஹதிக்க மின் ஷர்ரி குல்லி நஃப்ஷி அவ் ஐனின் அவ் ஹாசிதின் அல்லாஹு யஷ்விக்க பிஸ்மில்லாஹி அர்கிக்க. இன்ஷா அல்லாஹ் இதை ஓதிக்கொள்ளுவோம், பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்தது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷரிக் பிஹி ஷைஆ. இந்த துஆவை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது நாம் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும். இந்த இஷாவுடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு சிறப்பான வேலைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் நாம் கட்டாயம் பாவ மன்னிப்பு தேடணும். நம்முடைய ஹாஜத்துகள் முக்கியம். துவாக்கள் ஓதுறதை தாண்டி நம்மளுடைய ஹாஜத்துகள் முக்கியம். முழு மனசோட, முழு எண்ணத்தோட, இறை நம்பிக்கையோடு நம்ம எல்லாத்தையுமே ஓதணும். நம்மளுடைய தேவைக்காக நம்ம துவா கேட்கும் போதும் சரி, பாவ மன்னிப்பு கேட்கும் போதும் சரி, எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹும்ம அன்து ரப்பி லா இலாஹா இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹதிக வ வஹதிக மஸ்ததௌது அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஷானௌது அவுது அஹ்புது லக்க பி நிஹ்மதிக்க அலைய வ அஹ்புது லக்க பி தன்பி ஃபௌஃபிர் லிஃப இன்னஹு லா யஃபிர் துனூப இல்லா அன்த. இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளலாம். அடுத்தது இந்த இஷாவுடைய நேரத்தில் நாம் சூரா சஜிதா, அப்புறம் சூரா ஜும்மா, சூரா முல்க் இதெல்லாம் ஓதுறது ரொம்ப நல்லது. சூரா சஜிதா ஓதுறதுனால நம்மளுடைய நாட்டங்கள் நிறைவேறும். சூரா ஜும்மா ஓதுறதுனால ஷைத்தான்கிட்டேருந்து பாவ மன்னிப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் ஓதிக்கொள்ளுவோம். அடுத்தது
இதே மாதிரியான இஷ்ராவுடைய வேலையில் நம்ம ஓதுறதுக்கு நம்மளுடைய நாட்டங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறது யா முஜீப் அப்படிங்கிற இறைவனுடைய திருநாமத்தை நம்ம ஓதணும். 1000 முறை ஓதிக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பரக்கத்தாலும் ரஹ்மத்தாலும் நிறைவேறும். இந்த மாதிரி நிறைய திருநாமங்கள் இருக்குது. அதையும் நாம் வரக்கூடிய காலகட்டங்களில் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய சிறப்பை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஓதக்கூடிய துஆவின் பொருட்டால், தொழுகையின் பொருட்டால் அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். துஆ செய்வோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.